இப்ப அதே போட்டா இவங்களுக்கு யாருக்கு தரமாச்சு சரியா அப்படி நினைக்கிறேன் என்ன சொல்லணும் சொல்லி யாருக்கும் சொல்லிட்டு சரி ஆறு தலைப்பு என்ன ரச்சனையே யாத்திரிகம் யாத்திரிகம் அப்படின்னா என்ன ரச்சனியம் அப்படின்னா என்ன கண்டிப்பா தெரியாது யாருக்கு ஜபினா ஆனா ஒன்றும் தெரியாது சிவா கர்தோமா சுமமா வேற யாருங்க இரண்டே பேர் தான் இஸ்லாம் மதத்தில் யாருக்கியா இந்து மதத்தில் யாச்சிருக்கியா நான் இந்து மதம் இல்ல நானும் ஸ்தலம் வாங்குறேன் சரிம்மா சும்மா கேட்டுக்கிறேன் ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சிருக்கோம் அது சரி இங்க யாரை பற்றிய செய்தி இந்த செய்தியில் இருக்கு நிறைய இருக்கு அத எதை பார்த்துக்கோம் இறைவன் மனிதனாய் ஆளுவது மனிதன் இறைவனாய் ஆளுவது எல்லா சமயங்களும் சொல்லியிருக்கு எல்லா சமயம் அதுல மனிதனாகவே பிறந்து மனிதனுக்காகவே பல வகையான எண்ணங்களை அடைந்து எல்லா மதத்தை விட இந்த கிறிஸ்துவ மதம் சிறப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது அதையே சொல்ல வரல ஏன்னா இங்க மத பிரச்சனை உருவாயிடும் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய மதங்களின் சிறப்பான பெயரை உடையது இம்மதம் ஏன்னா இது பிறப்பு இங்க கிடையாது பிறப்பு எங்கேயோ ஆனால் இதனுடைய காவியமும் மனிதனுக்கு சொல்லக்கூடிய கருத்தும் நிலையானது மேலும் என்ன இந்து மதத்தை சார்ந்த இலக்கியங்கள் மட்டுமே இந்து மதம் மட்டுமே தமிழ் இலக்கிய வளத்துக்கு பெருமை சேர்க்கும் என்கிற காலம் போயும் கிறிஸ்துவ மதம் இலக்கியமும் தமிழுக்கு வளமை சேர்க்கும் அதுக்கு பழமையமாய் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ பெருமாள் மிகப்பெரிய சான்று ஏன்னா மனிதன் எப்படி வாழ வேண்டும் சொல்ல இல்லையா அவருடைய பெரிய கொள்கை என்னவா கிறிஸ்துவருடைய மிகப்பெரிய கொள்கை இயேசுவின் கொள்கை என்ன சிவா இந்த பாருங்க வந்தமா பாடமா போயிடு சும்மா எழுப்பிடு கேள்வி எழுதிக்காதீங்கயா கிறிஸ்டின்ங்கிறதால கேட்கிறோம் அப்ப இந்து மதம்னா எல்லாரும் கேட்டுக்கிறேன் தெரிஞ்சது தெரியாது ஏன் பாக்குறியா ஒரே சான்று பாக்குறியா காத்தியா உங்களுடைய வேதனுடைய பைபிள் இஸ்லாத்துடைய குரான் அதுக்கப்புறம் கிடையாது பாய்த்துட்டாங்க இந்து மதத்துடைய வேத நூல் பரவாயில்லை தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது ஏன் அதை பார்த்ததே கிடையாது எல்லாரும் இப்ப நல்லா யோசிச்சு பாரு நம்ம கிறிஸ்தவ வீட்டுல பைபிள் இருக்கும் சார் வீட்டுல குரான் கண்டிப்பா வச்சிருக்கோம் அவன் புத்தகத்திலே வச்சிருப்பான் புத்தக பையிலே கொண்டு வருவான்
ஆனா எந்த இந்திய வீட்லயாவது ஒரு பகவத்கீதை கவனிச்சிருப்பாங்க? 100% 99% வீட்டுல பகவத்கீதையா இருக்கும். பகவத்கீதை அப்படின்னா என்னன்னு தெரியாது இல்லையா? நாம் வேத சாஸ்திரங்கள், அதாவது வடமொழி சாஸ்திரங்களுடைய ரிக், யஜு, சாம, அதர்வண என்ற 4 வேதங்களை மட்டுமே தெரிஞ்சு பெயர் மட்டும் அது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா இந்து மதத்துடைய எந்த வேத கொள்கையும் நமக்கு தெரியும். உண்மையை சொல்லு, எத்தனை இந்துக்கள் வீட்டுல பகவத்கீதையை இன்னைக்கு வேதனோட சொல்லி வச்சு வழிபட்டோம் இல்ல? எல்லாத்தையும் தாண்டிய இந்து மதத்தை வேதம் ஒண்ணு இருக்கு, திருக்குறள். அதோட வீட்டு இருக்குமா? எல்லாரும் வீட்டு உடனே கை தூக்காத. ஏன் எங்க வீட்டுல இருக்கு? படிச்சிருக்கியா? படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் சொல்றா? ஏன்னா இந்து மதமும் இஸ்லாம் மதம் மட்டும்தான் தமிழின் வளமையை சேர்க்கும், இலக்கிய வளமையை சேர்க்கும் என்ற காலம் போயிட்டு கிறிஸ்துவ மதமும் தமிழின் பழமையை சேர்க்கக்கூடிய காப்பியம். ஏன் அப்படின்னா இப்ப எதை எடுத்துக்க, தேவாரம் கிறிஸ்துவரின் கலை களஞ்சியம். ஏன் அப்படின்னா கம்பராமாயணத்துக்கு நேராக எழுதப்பட்ட ஒரு நூல் இது தேவாரம். யார் எழுதியது? வீரமாமுனிவர் தேவாரம். சரியா? அதுக்கு அடுத்து எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய காவியம் எது அப்படின்னா அந்த ரச்சனை யார் எழுதியது? இயேசு பெருமானை பற்றி எழுதிய ஒரு ஆசிரியர் தெரியுமா? வைணவ சமயத்தை சார்ந்த வைணவ சமயம். மதத்துக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை அழகா இந்த ஆசிரியர் எடுத்துக்கிட்டார். ஏன் அப்படின்னா எப்படி மனிதனாய் பறந்து பல எண்ணங்களை அடைந்து அந்த ரச்சனையும் என்ற ஒன்றை, ரச்சனையும் ஆழ்வினையும் உலக உயிர்களை பாதுகாக்கும் எங்கள் கோட்பாட்டை மனிதன் எப்படி பெற வேண்டும் என்பதற்காக உழைத்தாரோ இயேசு பெருமான். அதே போல வைணவ மதத்தில் பிறந்து இயேசுவின் அற்புதங்களை சொல்லிய இந்த காவியமும் அதுக்கு நிகராகும், இயேசு பெருமானுக்கு நிகராகும். அதனால இவரை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைப்பார். ஏன் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. HA என்பது ஹென்றி ஆல்பிரட் என்பதுடைய விரிவாக்கம். சரியா? அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் சரியா? இங்க ரச்சனியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க. ரச்சனியம் அப்படின்னா என்ன? சரியா? இப்பதான் சொன்ன இல்லையா, ரச்சனியம் அப்படின்னா என்னமா? ரச்சித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரச்சித்தல். சரியா? ரச்சித்தல் அப்படின்னா பாதுகாப்பு. பாதுகாப்பு எதை? உலக உயிர்களை. யாத்ரீகம். யாத்ரீகம். சரியா? யாகம் செய்வது. எதை? உலக உயிர்களுக்காக தன்னுடைய உயிரை யாகம் செய்வது யாத்ரீகம். 2 விதமா சொல்லலாம். யாத்ரீகம்னா ஒண்ணு நடைபயணம் சொல்லுவோம், இன்னொன்னா தியாகம் செய்வது. எது? உலக உயிர்களை காக்கும் பொருட்டு தன்னுடைய உயிரை சரியா இழந்த மிகப்பெரிய மனிதனாய் பிறந்து கடவுளாய் இழந்து மறுபடியும் மனிதனாகவே இந்த உலகத்தில் பிறகு வாழக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சமயம் அப்படின்னா இந்த கிறிஸ்தவம். சரியா? ரச்சனை யாத்திரிகம் எழுதியவர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. சரியா? இந்த ரச்சனை யாத்திரிகம் எதை சொல்லுது அப்படிங்கிறத நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருத்து சொல்றாங்க. நூல்வெளி பாருங்க. இதை யாரு எழுதியது அப்படின்னா ஆங்கிலத்தில் ஜான் பன்யன் என்பவர் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்கிற நூலை தழுவி எழுதப்பட்டதுதான். ஆங்கிலத்தில் ஜான் பன்யன், ஜான் பனியன் போட்டாத. சரியா? ஆமா, ஜான் பன்யன் பன்யன் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் யாக்கப்பட்ட வடிவம் தான்
ரச்சனிய யாத்திரிகம். ரச்சனிய யாத்திரிகம் இது 3766 பாடல்களை கொண்டது. 5 பருவங்களை கொண்ட ஒரு உருவகை காப்பியம். ஒருமைப்பட கேட்பாங்க, ரச்சனிய யாத்திரிகம் எவ்வகை காப்பியம்? எவ்வகை காப்பியம்? எவ்வகை காப்பியம் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வகை காப்பியம், சரியா? அவை ஒரு உருவக காப்பியம். 3766 செய்யுள்களையும் 5 பருவங்களையும் உடையது. அந்த 5 பருவங்கள்: ஒன்று ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனிய பருவம் என்கிற 5 பருவங்களை உடையது. அது நமக்கு பாடமாய் இருக்கக்கூடிய செய்யுள் ஆதி குமார பருவம் என்னும் இரண்டாம் பருவத்தில் உள்ள ரச்சனிய சரித படலம். சரிதம்னா அவர் உயிர் துறக்கும் நிகழ்வு. உயிர் துறத்தல். சரிதம் அப்படின்னா அவருடைய உடலை விட்டு உயிர் போகக்கூடிய நிகழ்வை சொல்லக்கூடிய ரச்சனிய சரித படலம். இந்த ஒருமைப்பட கேட்பாங்க, ரச்சனிய சரித படலம் 5 பருவங்களில் எது இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குமார பருவம் என்கிற 2ஆம் பருவத்தில் இடம்பெற்றிருக்கு. 2ஆம் பருவம். இதன் ஆசிரியர் H.A. கிருட்டிணனார். தமிழ் பெயர், சரியா? இவருடைய இயற்பெயர் H.A. கிருஷ்ணபிள்ளை. H.A. கிருஷ்ணபிள்ளை, சரியா? அந்த இஷ் வரக்கூடாது என்பதற்காக இட்டு போட்டு கிருட்டிணனார். பிள்ளை என்பது மதத்தை குறிப்பது. ஆகையால் மதத்தையும் எடுத்து H.A. கிருட்டிணனார் என்று வழங்கப்படுகிறது. இங்க H.A. என்பது ஆங்கிலத்தில் H.A. சொல்லுவாங்க, சரியா? இதனுடைய விரிவாக்கம் ஹென்றி ஆல்பிரட். ஹென்றி ஆல்பிரட் என்பது விரிவாக்கம் H.A. பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறித்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளது. ஆகையால் இவ்வாறு பெரும் பங்களிப்பை தமிழுக்கு செய்த காரணத்தினால் இந்த H.A. கிருஷ்ணனாராய் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கிறார்கள். கிறித்துவ கம்பர். இதுல உனக்கு 2 மதிப்பெண் கட்டாயமா கேட்பாங்க. ஒரு மதிப்பெண் இருந்து, சரியா? ரச்சனைய சரித படலம் எந்த பருவத்தில் இடம்பெற்றிருக்கு? கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரச்சனைய யாத்திரிகம் எவ்வகை காப்பியம் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாமே உருவக காப்பியம். உருவகம் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு, சரியா? அதுக்கு அடுத்து இந்த H.A. கிருஷ்ணனார் அவருடைய பிறப்பு பாருங்க, புத்தகத்துல கிடையாது, சரியா? இதான் கூடுதல் செய்தி தெரிஞ்சு வச்சுக்க. கிருஷ்ணபிள்ளை தென் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே கரையிருப்பு என்னும் சிற்றூரில், ரெட்டியார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம், ரெட்டியார்பட்டிக்கு அருகில் உள்ள கரையிருப்பு என்னும் சிற்றூரில் ஏப்ரல் 23, 1827 வேளாளர் குலத்தில் பிறந்தவர். வேளாளர் குலம். வேளாளர் கம்யூனிட்டி அப்படிங்களா? வேளாளர் குலம் கேள்விப்பட்டிருக்கியா? சரி. வேளாளர் குலத்தில் வைணவ குடும்பத்தில் பிறந்தவர். தந்தை சங்கர நாராயண பிள்ளை, தாய் தெய்வநாயகி அம்மை. கிருஷ்ணபிள்ளையின் தந்தை கம்பராமாயணத்தை தொடர் சொற்பொழிவாக ஆற்றும் திறன் பெற்றவர். கம்பராமாயணம். ஏன் இவரை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கிறார்? இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையால் ஆற்றக்கூடிய கம்பராமாயண சொற்பொழிவை கேட்டு விளங்கியதன் விளைவாக
அதே போல் ஒரு காப்பியம் படைக்க வேண்டும் என தமிழில் விரும்பினார். அதன் விளைவாக இயேசு பெருமானின் அற்புதத்தை 5 பருவங்களில் படைத்தார். கம்பராமாயணத்துக்கு நிகராக ஒன்னு கலை களஞ்சியம், தேம்பாவணி, அதுக்கு நிகராக இதை படைக்கப்பட்ட காரணத்தினால் இவரை எப்படி புகழ்வது என தெரியாத அறிஞர் பெருமக்கள் இவரை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைத்தார்கள். நூலுக்கு பெருமை சேர்க்கணுமா? புரிஞ்சுக்க. எப்படி தேம்பாவளியை கலை களஞ்சியம் என்று அழைத்தார்களோ அதே போல் இந்த ரச்சனை யாத்திரிகத்தை அப்படி ஒரு பெயரை அழைக்க வேண்டும். பிறகு வேறுபடுத்துவார். ஏன்னா கம்பர் உயர்ந்ததற்கு காரணம் என்ன? கம்பராமாயணம். ஒருவேளை ராமாயணத்தை எழுதவில்லை என்றால் கம்பர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்குமா? கம்பராமாயணம் தவிர இன்னும் பிற நூல்கள் எழுதியிருக்காங்க. என்ன நூல்? எழுபது, சிலை எழுபது, அதே ரொம்ப கடினம். பல பேர் முகத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து பாவமா இருக்கு. தெரியுது, என்ன பண்றது? வேற வழி இல்லையா? நான் வாங்குற சம்பளத்தை நடத்தணும்ல, உனக்கு புரியுமே நடத்தணும். அதான் நீ கவனிக்க மாட்டியா, அப்புறம் எப்படி புரியும்? ஏதோ 4 பிள்ளைங்க அப்படி கவனிக்கிறதுனால அதுக்காக அனுப்பிட்டு இருக்கிறேன். 40 பிள்ளைங்க கவனிக்கிறேன். எப்ப நேரமாகும், எப்ப இந்த ஆள் வெளில போவான் அப்படின்னு கவனிக்கிறேன். கடமைக்கிலே உட்காந்து சில பிள்ளைங்க. சரி, பரவாயில்ல, வாழ்க்கை படிச்சு பாஸ் பண்ணிருக்கோம். ஏன் சரியா? அப்ப தேம்பாவளியை கலை களஞ்சியம் என்று அழைத்தார்கள். தேம்பாவளி யார் எழுதியது? யார் சொல்லு. தேம்பாவளி யார் எழுதியது? உன் பக்கத்துல உள்ள தோழில சொல்லுச்சு. நீ சொல்லு. நினைவு பத்தியா? அந்த பொண்ணு சொல்லிச்சு வரை நினைவு இருக்கு. எப்ப கேள்வி? எப்பமா சொன்ன? வகுப்பு தொடங்குவதற்கு முன்பு சொல்லு. ஒரு 10 நிமிடம் நான் நினைவு வச்ச முடியும். யார் எழுதியது? தேம்பாவளி. வீரமாமுனி. உனக்கு தெரியுமா? நான் சொன்னது கரெக்டா நினைச்சு அப்படின்னா சந்தோஷம் பார்ப்பேன். சொன்ன காதல வாங்கி இருக்கல. நான் சொன்னனால யார் சொன்னாங்க? சரியா? உலகத்தில் எல்லாமே ஆசிரியர். நீ எனக்கு ஒரு ஆசிரியர், நான் உனக்கு ஒரு ஆசிரியர். உன்னை நான் கத்துவேன், என்கிட்ட நீ கத்துவ. 2 பேரும் கத்துனா அப்படியே தோன்றும். என்ன புரியல? தேம்பாவளியை கலை களஞ்சியம் என்று அழைத்தார். அதை கலை களஞ்சியம் என சொல்லிவிட்டு இந்த நூலுக்கு பெருமை கொடுக்கும் விதமா யாருக்கு பெருமை கொடுத்தார்கள் அப்படின்னா வீரமாமுனிவருக்கு அங்க பெருமை சேர்க்கல. ஆனா இங்க இந்த நூலுக்கு பெருமை சேர்க்கல. 2மே கிறிஸ்துவ சமயத்தை பேசக்கூடியதுதான். பிறகு அங்க நூலுக்கு பெருமை சேர்த்தார்கள், இங்க ஆசிரியருக்கு பெருமை சேர்க்கிறார்கள். என்ன பெருமை? கிருஷ்ணபிள்ளையை கிறிஸ்துவ கம்பர். சரியா? கிறிஸ்துவ மதத்தில் இயேசு பெருமான் அருமை பெருமைகளை பாடிய மிகப்பெரிய கம்பர். ஏன் கேட்டா இன்னைக்கு வரலாற்றுல மிகப்பெரிய இடத்து கட்சியை யோசிப்போம். இதுக்கு அடி நாதம் கொடுத்தது யார்? அடி தளம் கொடுத்தது யார்? அப்படின்னா அப்பா. ஏன் இளமையிலேயே அவர் குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க அப்பாவுடைய நிறைய பிரசங்கம் கேட்பாரு. கம்பராமாயணத்தை பற்றிய பிரசங்கம். அப்ப கம்பராமாயணத்துடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அப்ப என்ன பண்றாரு? அப்ப இதே போல ஒரு காப்பியம் படைக்கணும், எம்மதமா இருந்தாலும் சரி அப்படின்னு இயேசு பெருமானையும் கம்பராமாயணத்தை ஒப்பிடுகிறார். கம்பராமாயணத்தை ஒப்பிட்டு அதனுடைய நிறைய செய்திகளை இங்க அள்ளி எடுத்துக்கிறார். எடுத்து அதனுடைய வர்ணனைகளோடு தொடர்ந்து என்ன கம்பராமாயணத்துல நிறைய உவமை வரும், உருவகம் வரும், இழிவரும் உவமை எல்லாமே வரும். நீங்க அதிகமாய் உருவகம் மட்டுமே வரும்.
அவன் ஒரே ஒரு சுவையை வைத்து அழகான காப்பியத்தை படைத்தான். இங்க உருவகம் என்பது யார் அப்படின்னா இயேசு பெருமான். ஒரே ஒரு உருவத்தை வைத்து காப்பியம் படைத்தார். துணை கதாபாத்திரங்களே கிடையாதுமா. துணை கதாபாத்திரம் கிடையாது. யூதர்கள் வருவாங்க, யூதர்கள் இயேசு பெருமான். ஆனா கம்பராமாயணம் அப்படி கிடையாது. சரியா? எத்தனை கதை மாந்தர்கள், எத்தனை கதைகள். அது வேறு, இது வேறு. பிறகு என்ன, இது ஒரே ஒரு உருவத்தை வைத்து எடுக்கப்பட்ட காவியம், ஒரே ஒரு உருவத்தை வைத்து படைக்கப்பட்ட காப்பியம். இரண்டாவது உருவகம் என்னும் சுவையை வைத்து படைக்கப்பட்ட காப்பியம் என்பதால் இதை உருவக காப்பியம் என்று அழைக்கிறோம். இவ்வளவு செய்தி படைக்கப்பட்டது பின்விழாது. சரியா? அது கிருஷ்ணபிள்ளை குல முறைப்படி இளமையிலேயே தன் தந்தையிடம் ராமாயணம், மகாபாரதம், 4000 திவ்ய பிரபந்தம், அஸ்த பிரபந்தம், திருவாய்மொழி, சடகோபர் அந்தாதி ஆகியவற்றை கற்றறிந்தார். சிறந்த தமிழ் புலவராக விளங்கிய திருப்பார் கடல்நாதன் கவிராயரிடம் நன்னூலை கற்றறிந்தார். கிருஷ்ணபிள்ளையின் 16வது வயதில் தந்தை மறைந்தார். அதன் பின் பாளையங்கோட்டை வந்து வள்ளல் வெங்கு முதலியார் என்பவர் வீட்டில் இருந்து தமிழ் சுவடிகளை பயின்றார். சரியா? இது அவருடைய பிறப்பும் தமிழ் புலவராய் வளம் வந்த சிறப்பும் பேசப்படுது. சரியா? இதுக்கும் ரச்சனையாத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இவரை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைத்தார்கள்? நீங்க எல்லா காரணத்தையும் சொல்லுங்க. இரண்டாவது, இவரே எந்த மதத்தை சார்ந்தவர், எழுதப்பட்ட மதம் என்பது என்ன, ஒரு வேறுபாடு பார்ப்போம். இப்படி ஒரு நல்ல யோசனை. இப்படி வைணவ மதத்தில் பிறந்தவன் விஷ்ணு மதத்துடைய பெருமை பேச முடியும்? இன்னைக்குதான் மதம் மனிதனை பிரிச்சு வச்சிருக்கு. பல வகையான மதங்கள், பல வகையான ஜாதிகள், பல வகையான பிரிவுகள், பல வகையான மனித மாண்புகள் நிறைய பிரிஞ்சு போய் கிடக்கு, செதறி போய் கிடக்கும். செதற வச்சிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதங்கள். ஒரே மதம் என்பது மனிதனை வாழ வைக்க வந்தது. இறைவன் படைத்தான் மனிதனை இன்பமுடன் வாழ. அப்படியா? இறைவன் படைத்தது போல நம்ம வாழ்வோம். இறைவனுக்கு 1000 பரிகாரங்கள் செய்யும். இறைவன் கேட்டு நம்ம எனக்கு விரதம் இரு, எனக்கு மண் சோறு சாப்பிடு, எனக்கு தீமதியா இருக்கு, எனக்கு வேல் குத்திக்க, எனக்கு வேலாயுதம் குத்திக்க, பெரிய தேர் முடிச்சு உடம்புல முழுங்க குத்திட்டு தேர் குடிச்சுட்டு முட்டி போட்டு வா, ஜபம் பண்ணு, தொழுகை பண்ணு. எந்த கடவுளும் எதையும் வர்ணனை செய்யணும், எதையுமே வகுத்து வைக்கணும். மனுஷன் நம்மளை பயமுறுத்துறதுக்கு சின்ன குழந்தைக்கு சொல்ல மாட்டோம். போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு புத்தகம் காலத்துல படிச்சுன்னா அவன் எத்தனை என்ன பண்ணுவோம்? தொட்டு கும்பிடுவோம். சரி, தொட்டு கும்பிட மாட்டோம். சரியா? பாம்பு கொத்தமே கொத்துட்டு போவோம். பாத்துக்கிட்டியா? கடவுள் அங்க இருக்கும், பேருந்துல போவோம், இங்க இருந்து கும்பிடுவோம். காதலுக்கு விட்டா இருக்கும், எங்க கடவுள் முடிச்சுக்க. பாத்துக்கிட்டியா? இறங்கி ஒண்ணு உனக்கு பக்தி முத்தி போச்சு அப்படின்னா இறங்கி போய் கும்பிடு. அது அப்படி பஸ் போயிடுல, அப்ப தெரியல எதை விட எது முக்கியம் இல்லையா? நம்முடைய நேரம் முக்கியம், நம்முடைய இலக்கு முக்கியம் இல்லையா? நான் இலக்குல என் வீட்டுக்கு போகணும், அதான் இலக்கு. கடவுள் இருக்கு இல்லைன்னு சொல்லணும். இலக்கை விட கடவுள் அப்புறம் தானே, உனக்கே தெரியுது. இறங்கி போய் சாமி கும்பிட்டு விபூதி அள்ளி பொதிக்கிட்டு வாயில கொட்டுக்கிட்டு புண்ணிய போட்டுட்டு வரலாம், வர முடியாது. பேருந்து போய் பஸ் போயிட்டு எடுத்துவான், கையில் எடுக்க மாட்டான். அவனுக்கு கடவுள் பக்தி தேவையில்லை, உன்னை கொண்டு போய் அழகா சேர்க்கணும். அதான் அவனுடைய கடவுள், அவன் தான் கடவுள். நம்ம ஏற்றுக்குவோமா? இங்கே இருந்து விட்டுருவோம். ஏன் ஒரு ரூபாய்க்கு அப்படியே விட்டுருவான்? ஏன் விட்டு விட்டுருவான்? இந்த ஒரு ரூபாய் அப்படியே 1000 கட்டு ரூபாய் அப்படியே திரும்பி விட்டுருவான். கடவுள் என்ன வச்சிருக்காரா? எல்லாம் படத்தை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கிராபிக்ஸ். சரியா? கடவுள் அப்படி கை கிட்ட பணமா கொட்டுங்கிறது பார்த்து பார்த்து ஏமாந்து போயிருக்கும். சரி, அப்ப என்ன ஏன் சொல்லுவாங்களா? எந்த மதத்துக்கு எல்லாம் ஒரே மதம் தான்.
கிறிஸ்துவ மதத்தை சொல்லுவாங்க. எல்லாம் அல்ல இறைவன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் சொல்லுவாங்கம்மா. இதேதான் இஸ்லாம் மதம் சொல்லுது. இதேதான் இஸ்லாம் மதம் சொல்லுது. இதேதான் இந்து மதம் சொல்லுது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லா புகழும் இறைவனுக்கு. இதேதான் கிறிஸ்தவ மதம் சொல்லுது. என்ன வேறுபடுத்துகிறது இல்லையா? ஆனால் மதத்தின் பெயரை வைத்து நாம தான் வேறுபடுத்திட்டோம். இது என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரே ஒரு செய்தி தான். ஏன் அப்படின்னா வைணவ மதத்தில் பிறந்து வைணவ கொள்கைகளை அறிந்து வைணவ கடவுள் பக்தியை வளர்த்த அந்த கிறிஸ்தவ பிள்ளை சரியா தன்னுடைய மதம் சார்ந்து அல்லாத கொள்கையை மனித உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆகையால் அவரை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைப்பத எல்லாரும் பெருமைப்பட வேண்டும். ஏங்க சரியாமா? எல்லாத்தையும் சரி ரூம் உட்காந்து அதுக்கு அடுத்துமா இந்த ஒரே ஒரு செய்தி இது மட்டும் இங்க இருந்து உனக்கு ஒருமை பண்ண கேட்பாங்க. இந்த பகுதியில் நமக்கு ஒருமைப்பட வரும். ஏன் அப்படின்னா இந்த ரச்சனை யாத்திரையும் ஒரு ஏழாக ஆகுவதற்கு முன்பு எதுல வெளிவந்தது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 13 ஆண்டுகளாக வெளிவந்த நற்போதகம் என்கிற ஒரு ஆன்மீக இதழ். இதிலிருந்து வினாவை எப்படி வேணாலும் மாற்றி கேட்பார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் வெளிவந்த நற்போதகம் என்னும் ஒரு ஆன்மீக இதழ். அதுல 13 ஆண்டுகளாக இந்த ரச்சனை யாத்திரையும் ஒரு கட்டுரையாக வெளிவந்தது. அதையெல்லாம் தொகுத்துதான் ஒரு புத்தகமாய் வெளியிட்டார்கள். அந்த பதிப்பு எப்ப உருவாச்சு அப்படின்னா 1894 ஆண்டு. ரச்சனை யாத்திரையும் முதல் பதிப்பு. ஒருமை பண்ணது கேட்பாங்க சரியா? கவனம் வச்சுக்க, இல்லைன்னா பக்கத்துல பார்த்து எழுதலாம். 1894 மே திங்களில் சரியா முதல் பதிப்பு வெளியாகும். இதுக்கு பிறகு என்ன முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13 ஆண்டுகள கட்டுரையா வெளிவந்துச்சு. எங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக மாத இதழில். ஆன்மீக மாத இதழ் எந்த தலைப்புல? நற்போதகம் என்னும் தலைப்பு. எது? ரச்சனை யாத்திரிகம். எங்கிருந்து? திருநெல்வேலியில் இருந்து. அவருடைய முதல் பதிப்பு 1894 சரியா முதல் பதிப்பாக மே திங்கள். இங்கன்னா முதல் நாள் முதல் பதிப்பாக வெளிவந்தது சரியா? இது ஒரு கண்டிப்பா கேட்பாங்க, பாத்துக்கோங்க. நிறைவான அன்பு, குறையாத ஆர்வம், தொடரும் நெகிழ்ச்சி, தொண்டில் மகிழ்ச்சி என்பன மனிதத்தின் இயல்புகள். அப்படியே இறைநிலைப்படைக்க பாருங்க. இறைநிலைப்படைக்க பாருங்க. ரச்சனை யாத்திரையத்தின் பாடுபொருள் என்ன? இல்லை அப்படின்னா மதத்தின் பாடுபொருள் யாவை? மதத்தின் பாடுபொருள் யாவை இல்லை எது? இரண்டு மதிப்பெண்ணை கேட்பாங்க. நிறைவான அன்பு, குறையாத ஆர்வம், தொடரும் நெகிழ்ச்சி, தொண்டில் மகிழ்ச்சி என்பன மனிதத்தின் இயல்புகள். இம்மனிதமே அனைத்து சமயங்களின் அடிப்படை கொள்கை. இக்கொள்கையை வாழ்வில் பல வதைகள் பற்றி வெளிப்படுத்தியவர் இயேசு பெருமானார். வதை என்னமா? வதை பல வதைகள். வதை அப்படின்னா என்ன? வதை அப்படின்னா துன்பம், இன்னல். சரியா? நல்லா கவனிச்சுமா?
என்னப்பா மனிதமே அனைத்து சமயங்களின் அடிப்படை கொள்கை. மனிதமே அடிப்படை கொள்கை, அனைத்து சமயங்களின் அடிப்படை கொள்கை. மனம் எதுக்கு தோன்றியது? மனிதத்தை பாதுகாக்க. மனிதம் மனிதம் மனிதனே சரி, அதை பாதுகாக்க சமயங்கள். அந்த சமயத்துக்கு உயிர் கொடுத்தவர் இயேசு பெருமானா. அந்த சமயத்துக்கு உயிர் கொடுத்தவர். சரியா? எப்படி அப்படின்னா பல வதைகள் பட்டு அப்படின்னா பல துன்பங்களை அடைந்து சமயத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு குற்றமில்லாத கருணையே வடிவான இயேசு பெருமான் அவருடைய அந்த கடைசி படம் எது அப்படின்னா ரத்தனியே சரித படலம். அந்த படலத்தில் உள்ளே ஒரு காட்சி தான். எவ்வளவு இருக்கு? சரி.